அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு மகாபாரதத்துல ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன குட்டி கதை தான் சொல்லலான் இருக்கிறேன். அதாவது பீமர் ஒருத்தர் ஒரு மனிதர் வருவாரு. அவர் எனக்கு ஒரு சந்தேகம் அவருக்கு கேட்பாரு. என்னன்னா, நான் ஒரு பெரிய பானையில தண்ணியை வச்சுட்டு ஒரு 4 சின்ன பானையில தண்ணியை ஊத்துவேன். 4 சின்ன பானைகளும் தண்ணியால நிரம்பிடும். ஆனா அதே அந்த சின்ன 4 தண்ணி பானைகளையும் நான் எடுத்து பெரிய பானையில ஊத்தும் பொழுது அது ஃபுல்லா நிறையல, தண்ணி அளவு குறையுது. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு பீமரால கரெக்டா பதில் சொல்ல முடியல. அவர் சொல்வாரு, நீ தர்மர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு போவாரு. அப்ப தர்மர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலியுகத்துல இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றத இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு, நான் விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொல்வாரு. அதாவது ஒரு பெரிய பானையிலிருந்து நீங்க சின்ன பானைகளுக்கு தண்ணி ஊத்துறீங்கல்ல, அது ஒரு தாயானவள் தன் குழந்தைங்களுக்கு கொடுக்கிற அன்பு, அது ஃபுல்லா நிரம்பிடும். அந்த 4 குழந்தைகளும் பெரிய பிள்ளையா வளர்ந்து அவங்க தன் தாய்க்கு கொடுக்கிற அன்பு தான் அந்த பெரிய பானையில இந்த குழந்தைகள் அந்த சின்ன பானையில உள்ள தண்ணியை ஊத்தும் பொழுது அது நிரம்புல. தாயினுடைய அன்புக்கு குழந்தைகளுடைய அன்பு நிகரா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாயினுடைய அன்பு தான் சிறந்தது அப்படின்னு தர்மர் சொல்லுவார். அப்படிதாங்க இருக்குது. இப்பெல்லாம் அன்பானது தாய்க்கு ஈடா எதுவுமே கிடையாது. குழந்தைங்களால அந்த அளவு அன்பை தாய்க்கு திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறது உண்மைதானங்க. இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.